பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரேமா ஜேசி டிவி இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். இன்றைக்கு திங்கட்கிழமை, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நாம் சேர்ந்து விடுதலை பயணம் என்கிறதான இந்த புத்தகம், யாத்ராகம புத்தகம், அதில் 40 அதிகாரம். இந்த 40 அதிகாரமும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ்ந்து பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் நாம் வழிநடக்க வேண்டும் என்பதை குறித்ததான நல்ல பாடங்கள் அடங்கிய ஒரு அருமையான புத்தகம். ஆகவே இந்த யாத்ராகம புத்தகத்தில் கானான் பயணம் என்கிறதான தலைப்பிலே நாம் வார்த்தைகளை, வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த யாத்ராகமம் முழுமையும் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன், அதாவது இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எகிப்து என்பது உலகம், பாவம். அதற்கு ஒரு அடையாளமாய் நாம் வைத்துக் கொள்ளலாம். ஆக எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆகிய இஸ்ரவேலர்களை ஆண்டவர் விடுதலை செய்தார். தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் செல்வதற்கு முதலாவது நமக்கு தேவை ஆண்டவர் தருகிற ஒரு விடுதலை. விடுதலை வாழ்வு ரொம்ப அவசியம். இந்த உலகத்துல பிறந்த அத்தனை பேருக்குமே விடுதலை தேவை. ஏன்னா இந்த உலகத்துல எந்த மனிதன், யாரு, எந்த பெற்றோருக்கு பிறந்தாலும் அவர்கள் பாவத்திலே தான் பிறக்கிறார்கள். ஏன்னா இது ஒரு பாவ உலகம். நாம் வாழ்கிற இந்த உலகம் முழுவதுமே எகிப்து என்று வைத்துக் கொள்ள வேண்டும். இது பாவ உலகம். சோ இந்த பாவ உலகத்திலே பிறக்கிற அத்தனை பேருமே பாவிகள். கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் பரிசுத்தவான்கள், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் அவ்வளவு பேரும் பாவிகள் இல்லை. உலகத்துல யாரு பிறந்தாலும் அவன் பாவத்திலே பிறக்கிறான் என்றுதான் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. பாவ உலகத்திலே பிறக்கிற அத்தனை பேரும் பாவிகளாகத்தான் பிறக்கும். அதனால்தான் ஒரு அருமையான பிரசங்கியார் சொன்னாரு, ஒரு வாலிபன் ஸ்மோக் பண்றதுனால அவன் பாவம் செய்யறான் அப்படி இல்லை, அவன் பாவியா பிறந்ததுனால அந்த பாவத்தை அவன் செய்யறான். ஒருவன் போதை வஸ்துகளுக்கு அடிமையாக இருக்கிறான், அது பாவம் செய்யறான் அப்படின்னா அவன் பாவத்துல தான் பிறந்திருக்கிறான். என்ன, பிறந்த 1 வயசு 2 வயசுல அவன் பாவம் செய்ய முடியாது. தக்க வயது வரும் பொழுது எல்லா உலகத்தின் பாவங்களும் அவனுக்குள்ள வருது. பாவ பழக்கம், எந்தெந்த வயதுல என்னென்ன பழக்கங்களோ அந்த கெட்ட பழக்கம் எல்லாம் அவனுக்கு வருகிறது. நார்மலாவே அந்த பழக்கங்கள் அவனை பிடித்துக் கொள்ளுகிறது. ஆக பாவத்திலே மனிதர்கள் பிறக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா மனிதர்களுக்கும் விடுதலை தேவை. 3 தலைமுறையா நாங்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நீங்க சொன்னாலும் உங்களுக்கு பிறக்கிற குழந்தை கூட பாவத்தில் தான் பிறக்கிறது. அப்பா ஒரு பெரிய ஊழியக்காரர், உண்மையிலே பரிசுத்தவான். அம்மா ஒரு பெரிய ஊழியக்காரி, உண்மையிலே அவங்களும் ஒரு பரிசுத்தமான ஒரு பெண். அவர்கள் கணவன் மனைவியாய் அவர்கள் இணைந்து அவர்கள் பிறக்கிற பிள்ளைகளும் பாவத்தில் தான் பிறக்கிறார்கள். அவர்களுக்கும் விடுதலை தேவை. எத்தனை ஊழியங்களை செய்தாலும் உங்களுக்கு பிறக்கிற குழந்தையும் பாவத்தில் தான் பிறந்திருக்கிறது என்பதை பெற்றோர்கள், ஊழியர்கள், பரிசுத்தவான்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தக்க வயது வரும் பொழுது உங்கள் மகன் அல்லது உங்கள் மகள் ரட்சிக்கப்பட வேண்டும். விடுதலை வாழ்வை, விடுதலையின் அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விடுதலை வாழ்வே இல்லாமல் நிறைய பிரசங்கியாருடைய பிள்ளைகள் இன்றைக்கு மேடையிலே பெரிய பிரசங்கியாராய் இருக்கிறார்கள். பிரசங்கியார் போல அந்த பிளாட்ஃபார்ம்ல நிற்கிறாங்க. அதனாலதான் கோமாளித்தனமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க.
ஏன்னா அவங்களுக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லை, தெய்வ பயம் இல்லை. கோமாளி மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சர்க்கஸ்ல கோமாளிகளை பார்த்து எல்லாரும் சிரிப்போம், சந்தோஷப்படுவோம் அந்த காலத்துல. அதே மாதிரி கோமாளிகளை போலவே இன்றைக்கு மேடையிலே ஆடுகிற டான்ஸ் எல்லாம் பார்த்தா அதுல பக்தி மீதே கிறிஸ்தவ பாட்டு போட்டு ஆடிட்டாக்கல அது பரிசுத்தமாயிருமா? டான்ஸ் ஆடுறது தப்பு தானே. நீங்க களியாட்டுகள், டான்ஸு, சினிமா இதெல்லாம் வேண்டான்னு தானே அதுல இருந்து விடுதலையாகி ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம், ஆண்டவருடைய இந்த கிறிஸ்தவ வாழ்வுக்கு வந்திருக்கிறோம். இந்த கிறிஸ்தவ வாழ்வுல வந்துட்டு கிறிஸ்தவ பாட்டு போட்டு ஆடுனாக்கல அந்த ஆட்டம் பரிசுத்தமாயிருமா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் இந்த கிறிஸ்தவ மாறி போச்சு? என்ன கருமையானவர்களே, ஒரு கொடுமையான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கொடுமையான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் விடுதலை வாழ்வை கூவி அறிவிக்கிறோம். இந்தியா முழுசும் போய் சுவிசேஷ ஊழியம் செய்கிறோம். ஆனா உன் மகன் ரட்சிக்கப்பட்டானான்னு கவனிச்சீங்களா? ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டானா? அந்த அனுபவம் அவனுக்குள்ள இருக்கிறதா? கிறிஸ்தவத்தை பிசாசு நாசப்படுத்தி கொண்டிருக்கிறான். பிசாசின் ஏஜெண்டுகளாகவே இன்றைக்கு ஏராளமான கிறிஸ்தவர்கள் காணப்படுகிறார்கள், கிறிஸ்தவ ஊழியர்கள் காணப்படுகிறார்கள். எனக்கு அன்பான பிள்ளைகளே, மனம் திரும்புங்கள். இன்றைக்கு அவங்கள விட்டுருங்க, அவங்கள ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும், உங்கள் பிள்ளைகளும் விடுதலை வாழ்வை பெற்றிருக்கிறார்களா? விடுதலை வாழ்வை பெற்றிருக்கிறார்களா? நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல இருந்து அன்றைக்கு நான் இளைஞன், திருமணமாகாத இளைஞன், வெறும் 22 வயது. அன்றைக்கு எனக்கு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விடுதலை வாழ்வை பெற்று அந்த விடுதலை வாழ்வின் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, அந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவனாய் என்னை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த ஊழியத்துக்கு வந்த பொழுது, அது ஆலய ஆராதனையா இருக்கலாம், அல்லது ஒரு கன்வென்ஷன் கூட்டமா இருக்கலாம், அல்லது பொது இடத்துல நடக்கிற ஒரு மீட்டிங்கா இருக்கலாம். எந்த மீட்டிங் போனாலும் அங்க இருக்கிற மக்களிலே என் அப்பா வயதில் உள்ள பெரியவர்கள் வருவாங்க. அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம், ஆண்டவரே எங்க அப்பா என்னைக்கு மனம் திரும்புவாங்க, என் குடும்பத்தார் இன்னைக்கு மனம் திரும்புவாங்க. வேதனை, பல நாட்கள் நான் அழுது இருக்கிறேன். எனக்கு யாரை பார்த்தாலும், எங்க குடும்பத்துல நாங்க பெரிய குடும்பம், 14 பிள்ளைகள். அதனால யாரை பார்த்தாலும் என் குடும்பத்தில் உள்ள ஒருவராதான். ஒரு அண்ணன் வந்து சாட்சி சொன்னார்னா, ஐயோ எனக்கு நிறைய அண்ணன்மார் இருக்காங்க, அவங்க எல்லாம் இப்படி வந்து என்னைக்கு சாட்சி சொல்ல போறாங்க. அக்காமார் இருக்காங்க, தங்கைமார் இருக்காங்க, தம்பிமார் இருக்காங்க. எனக்கு யார் வந்து இப்படிலாம் மனம் திரும்புவாங்க? என்னைக்கு என் குடும்பம், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற வார்த்தை எத்தனை வருடங்கள் என்னை அழுத்தி இருக்கிறது, என்னை குத்தி இருக்கிறது. அவர்களுக்காக நிச்சயித்திருக்கிறேன். ஒரு முறை நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வின் வளர்ச்சிக்காக அரசாங்கத்திலே நான் வேலை செய்தாலும் இடையிடையே நான் லீவ் எடுத்துக்கொண்டு தனிமையாய் ஒரு இடத்துல அமர்ந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவது என்னுடைய வழக்கம். அது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்காக, என்னுடைய பரிசுத்தத்திற்காக, நான் இன்னும் தேவ சித்தம் செய்யணுமேங்கிறதுக்காக, என்னை ஆராய்ந்து பார்ப்பதற்காக பல நாள்
மருத்துவ உடுப்பு எடுத்துக்கொண்டெல்லாம் தேவ சமூகத்திலே நான் முழுமையாய் காத்திருந்திருக்கிறேன். அப்படி ஒரு நாள் நாங்கள் 4-5 ஊழியக்காரர்கள் சேர்ந்து 3 நாட்கள் சாப்பிடவும் கூடாது, தண்ணியும் குடிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து, வேற ஊர்ல போய் வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். 24 மணி நேரம் தண்ணியும் குடிக்கல, சாப்பிடல, முடியல. சாப்பிடாமல் எத்தனையோ நாள் இருந்து நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். நான் தண்ணி குடிக்காம இருந்தது அன்னைக்கு தான். 24 மணி நேரத்துக்கு மேல முடியல. தண்ணி மாத்திரம் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு தண்ணி மாத்திரம் குடிக்க ஆரம்பிச்சு, வெறும் தண்ணி மாத்திரம் குடிப்போம். அடுத்து 2 நாள் உபவாசம் இருக்கிறோம். முதல் நாள் சாப்பிடாம தண்ணி குடிக்காம தேவ சமூகத்திலே அமர்ந்து ஜெபித்த பொழுது ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய சத்தம் எனக்குள்ளே துணித்தது. அவருடைய சத்தத்தை கேட்டேன். சொன்னார், இந்த 3 நாளும் உன் குடும்பத்தார் அத்தனை பேருடைய இரத்த பழியும் உன் தலைமையில் இருக்கிறது. அவர்களுடைய ரட்சிப்புக்காக என் சமூகத்துல உத்தரவாதம் பண்ணுன்னு சொன்னார். ஆடி போயிட்டேன். உடனே என்னுடைய ஜெபங்களை எல்லாம் நிறுத்தி விட்டு என்னுடைய ஃபேமிலியில் அன்றைக்கு இருந்த என்னுடைய குடும்பத்தில் இருந்த எல்லாருடைய பெயரை எழுதி வைத்து ஒவ்வொருவருக்காக இரத்தப்பழி என்னை விட்டு நீங்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். ஆண்டவர் என்னை நடத்தினார். விடுதலை வாழ்வு என்பது ரொம்ப அவசியம். நீ விடுதலை பெற்று விட்டால், மெய்யாகவே நீங்கள் விடுதலை பெற்று விட்டிருப்பீர்களானால், அடுத்து உங்களுடைய உள்ளத்தை அழுத்துகிற முதல் பாரம், உன் குடும்பத்தார் ரட்சிக்கப்பட வேண்டும், உன் தாய் தகப்பன் ரட்சிக்கப்பட வேண்டும், உன் குடும்பத்தில் கூட பிறந்தவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த தாகமும் வேதனையும் உன் உள்ளத்தை ஈட்டியை போல குத்த வேண்டும். எனக்கு அந்த அனுபவம் இருந்து பல நாள் இரவு அழுதிருக்கிறேன் முழங்காலில் என்று. கண்பானவர்களே, இந்த விடுதலை வாழ்வை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதற்கு முதல் அடையாளம் என் குடும்பம் ரட்சிக்கப்படணும். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற அந்த ஒரு வார்த்தை நமக்குள்ளே ஈட்டியை போல பாய்ந்து வரும். நம்மால் நிம்மதியாய் தூங்க முடியாது. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள். ஆண்டவர் நம்மை புஷ் பண்றார், ஏவுகிறார் என்று பொருள். அந்த நாட்கள்ல இளைஞனா இருந்து எனக்கு ரொம்ப வெளி உலகம் தெரியாது. அன்றைக்கு நான் நினைச்சேன், ஒருவேளை நமக்கு மட்டும்தான் இப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லி. இந்த உணர்வும் இந்த வேதனையும் ஒருவேளை பெரிய குடும்பத்துல பிறந்ததுனால எல்லாரும் மேல உள்ள இரத்தப்பழியும் ஓ மேல இருக்குன்னு ஆண்டவர் சொன்னாரேன்னு சொல்லி நான் ஆண்டவரிடத்துல அப்படி ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுதுதான் ஒரு புத்தகத்திலே ஒரு காரியத்தை படித்தேன். டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்கள் அமெரிக்காவின் தலை சிறந்த நற்செய்தியாளர். ஒரு முறை அவர் மூலமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர் அவரை பார்க்க வந்து சொன்னார், ஐயா, உங்களுடைய கூட்டத்தில் தான் நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். இப்பொழுது நான் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். நான் என்ன ஊழியம் செய்ய வேண்டும்? சுவிசேஷகனாய் ஊழியம் செய்யணுமா, பாஸ்டரா ஊழியம் செய்யணுமா, அல்லது ஆண்டவர் என்னை என்ன ஊழியத்திற்கென்று அழைத்திருக்கிறார்னு என்னை கொஞ்சம் கைட் பண்ணுங்க, என்னைய நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். உடனே பில்லி கிரஹாம் கேட்டாங்களாம், நீ கல்யாணம் ஆயிட்டா?
ஆமாயா, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. குழந்தைகள் இருக்காங்களா? ஆமாயா, எனக்கு ஒரு குழந்தை இருக்கா. வேற என்ன? ஆண்டவர் தான் உங்களை ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரே. என்ன ஊழியம்? உன்னுடைய மனைவிக்காக, அவளுடைய ரட்சிப்புக்காக, விடுதலை வாழ்வுக்காக, உன்னுடைய குழந்தை அவனுடைய விடுதலை வாழ்வுக்காக, அவனுடைய ரட்சிப்புக்காக, அவர்கள் 2 பேரையும் நீ கிறிஸ்துவுக்குள்ள முதல்ல ஆதாயப்படுத்து. அதான் உன்னுடைய முதல் ஊழியம். அவர்களை ஆதாயப்படுத்தி அவர்கள் இந்த விடுதலை வாழ்வை பெற்றுக்கொண்ட பிறகு குடும்பமா என்னிடத்துல வாங்க, நான் ஜெபம் பண்ணி சொல்றேன், அடுத்து நீ என்ன வேலை செய்யணும்னு சொல்றேன். அப்போதான் எனக்கு புரிந்தது, ஓ, ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு மனிதனும், விடுதலை வாழ்வை பெற்றிருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வருகிற முதல் வேதனை, முதல் உணர்வு, ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டு நான் மட்டும் பரலோகம் போனா என் குடும்பம் எல்லாம் நரகத்துல விழுந்து, அந்த அவியாத அக்கினியில விழுந்து ஐயோ 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 என் குடும்பங்கள் கதறினா, நான் மட்டும் எப்படி ஆண்டவரே பரலோகம் செல்ல முடியும்? குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். என் பெற்றோர் விடுதலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். என் உடன் பிறந்தார் விடுதலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய முதல் வேலை அதுதான். நம்முடைய முதல் வேலை அதுதான். முதல் வேலை அதுதான். இந்த வேதனையும் இந்த ஆத்தும பாரமும் எனக்குள்ள வரல பிரதர். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது வாஸ்தவம் தான். நான் அபிஷேகம் பெற்றதும் வாஸ்தவம் தான். தினமும் ஜெபிக்கிறேன், தினமும் வேதம் வாசிக்கிறேன். ஆனா இந்த உணர்வு, நீங்கள் சொல்லுகிற இந்த வேதனையும் இந்த உணர்வும் எனக்குள்ள இல்லை அப்படின்னா, நீங்கள் இன்னும் இந்த விடுதலை வாழ்வை பெறவில்லை என்று பொருள். எதையோ ரட்சிப்புன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க, எதையோ கிறிஸ்தவ விடுதலை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. யாத்திராகமும் நமக்கு காண்பிக்கிற முதல் பாடம், விடுதலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். விடுதலையின் வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்தாருடைய ரட்சிப்பு, நம்முடைய குடும்பத்தார் ஒவ்வொருவரும் நான் பெற்ற அதே இன்பத்தை, நான் பெற்ற அதே புது வாழ்வை, நான் பெற்ற இதே ரட்சிப்பின் அனுபவத்தை என் குடும்பத்தார் ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்கிற அந்த தாகம், அந்த வாஞ்சை, அந்த வேதனை பற்றி பிடித்திருக்கும். நீங்கள் மெய்யான விடுதலை பெற்றுக் கொண்டிருப்பீர்களா? இல்லை என்றால், அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ மனம் திரும்ப. நீ இன்னும் மனம் திரும்பல. நீ இன்னும் நம்ம ஆண்டவர் தருகிற சிலுவையிலே ரத்தம் சிந்தி சம்பாதித்த அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை நீ இன்னும் பெறல. இந்த விடுதலையை பெற்று விட்டால் உனக்குள்ளே வருகிற முதல் ஆத்தும பாரம் இதுதான். இரண்டாவது ரட்சிக்கப்படாத எல்லா மக்களையும் குறித்த ஒரு பாரம் உன்னை நொறுக்கும், உன்னை உடைத்து போடும். யாரை பார்த்தாலும் ஐயோ, இவன் இன்னும் ரட்சிக்கப்படாம இருந்தாம்னா என்ன ஆகும்? நிறைய நாள் ரட்சிக்கப்பட்ட அந்த புதுசுல எங்களுக்கெல்லாம் சைக்கிள் மட்டும்தான் உண்டு. ஒரு பக்கத்து ஊருக்கு போனா கூட பஸ்ல தான் போகணும். அன்றைக்கு அதுதான் எங்களுடைய வாழ்க்கை தரம். டவுன் பஸ்ல ஏறி டிக்கெட் எடுத்தா ஏறி உட்கார்ந்த உடனே அப்படி ஜெபம் பண்ணுவோம் உள்ளத்துல, ஆண்டவரே, இந்த பஸ்ல போற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி ஒரு வாஞ்சையான ஒரு ஜெபம் உள்ளுக்குள்ள அப்படியே வரும். ஆண்டவரே, இந்த பஸ்ல போறவங்க இது ரட்சிக்கப்படாம இருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் யார் ஆண்டவரே ரட்சிப்பின் அனுபவத்தை சொல்லுவாங்க?
யார் ஆண்டவரே இவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுவாங்க? ஒருவேளை இந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆகி யாராவது இறந்து ரட்சிக்கப்படாம நரகத்துக்கு போயிட்டாங்கன்னா அந்த இரத்த பழி என்ன ஆகும் ஆண்டவரே? ஒரு வேதனை. ஒவ்வொரு நாளும் நான் அரசு வேலை பார்க்க பஸ்ல தான் போவேன். நான் இருக்கிற இடம் ராமநாதபுரம் டவுன்ல இருந்தேன். ராமநாதபுரம் டவுன்ல சிங்காரத்தோப்புன்னு ஒரு இடம், அங்கதான் நான் ஒரு வீட்டில் இருந்தேன். அங்கிருந்து நான் டெய்லி 5ஆம் நம்பர் பஸ் பிடிச்சு தான் என்னுடைய ஸ்கூலுக்கு நான் போகணும். ஒரு நாள் போவேன். வருஷத்துல சில காலங்கள்ல புனித யாத்திரைன்னு அநேகர் அங்கிருந்து திருச்செந்தூருக்கு கால்நடையா நிறைய பேர் அப்படி போவாங்க, டிவோட்டிஸ். அது ராமநாதபுரத்துல இருந்து பழனிக்கு நிறைய பேர் காவடி எடுப்பாங்க, பழனிக்கு நிறைய பேர் கால்நடையா போவாங்க. வருஷம் வருஷம் இது பார்ப்போம். அப்புறம் சபரிமலைக்கு போகிறவர்கள் வழக்கம். நீ பார்க்கும் பொழுதெல்லாம் எத்தனையோ நாள் நான் அழுதிருக்கிறேன். என்னையே அறியாமல் என் கண்கள்ல கண்ணீர் வரும். ஐயோ, மெய்யான தெய்வத்தை கண்டுகொள்ளாமல் மெய்யான ஆண்டவருடைய இரத்தத்தை விசுவாசித்து பாவ மன்னிப்பை பெறாமல் மக்கள் இப்படி போறாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு வேதனை என்னை பிடிக்கும். நான் யாரிடத்துல எதுவும் சொல்றது இல்லை. ஆனா ஆண்டவர் இடத்துல அழுவேன், ஆண்டவர் இடத்துல சொல்லுவேன், என்னால தாங்க முடியல ஆண்டவர் என்று. சில நாள் ஆண்டவர் உணர்த்துவார். அவர்களுக்காக ஒரு நாள் நீ உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணேன்னு சொல்லுவார். உடனே விடுமுறை எடுத்து